இந்தி எதிர்ப்பு போரை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 39 நாடாளுமன்ற தொகுதிகளை குறைக்க போறாங்க ஒன்றிய அரசு. தமிழ்நாடு மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு, எல்லாரும் வாங்க தமிழ்நாட்டை காப்பாத்த அனைத்து கட்சி கூட்டம் கூடி முடிவெடுப்போம் அப்படின்னு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்து நேற்று செய்திகளை எல்லாரும் பார்த்துப்பீங்க. பெரும்பாலான கட்சிகள் இத விரும்பல. அதிலும் குறிப்பாக புதிய முயற்சியுடைய தலைவர் டாக்டர் ஐயா இது அவசியமே இல்லாத கூட்டம், எதுக்கு இந்த கூட்டம் அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சாரு. அது ஊடகங்களில் பரபரப்பாக செய்தியாக எல்லா ஊடகங்களும் வெளியிட்டாங்க. உண்மையாகவே இந்த அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு? அவசியமே இல்லாத அனைத்து கட்சி கூட்டம் இது. ஒரு தொகுதி மறுவரையறை செய்யணும்னா அது மக்கள் தொகை அடிப்படையில அல்லது அந்த டிஸ்டன்ஸை வச்சு பண்றாங்களா, அதுல நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு இன்னும் ஒரு சீராய்வு குழுவே இன்னும் அமைக்கல. அனைத்து கட்சிகளும் கூடி பேசி இது குறித்து விவாதிக்க வேண்டிய அவசியம் வர அளவுக்கெல்லாம் அந்த பிரச்சனை இன்னும் இதே ஆகல. அப்படியே ஒருவேளை அங்க அதுக்கான வேலைகள் ஏதாவது தொடங்குதுங்க, பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா இங்க இருந்து 40 எம்பிக்களை மக்கள் அனுப்பி இருக்கிறாங்களா, அவங்களோட வேலை என்ன? இப்ப இந்தி போர் நடத்தி அசிங்கப்பட்டுட்டாரு ஸ்டாலின். பொறுக்கிகள்கிட்ட தார் டப்பாவை கொடுத்து அரசு அலுவலகங்கள்லயும் இந்த ரயில்வே நிலையங்கள்லாம் இருக்கக்கூடிய பேரை போய் அழிச்சு பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில பெரிய கேவலப்பட்டுட்டாங்க. இது எதுக்கு தேவையில்லாத கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பலர் கிராமத்துல இருக்கக்கூடியவங்க கூட இந்த டீ கடையில உட்காந்து பேசுறவங்க எல்லாம் கிண்டல் பண்ற அளவுக்கு அது அசிங்கமாயிடுச்சு. இப்ப அதை மாத்துறதுக்கு, அதை டேக்கிள் பண்றதுக்கு, அந்த அசிங்கத்துல இருந்து தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கிறார். அவசியமே இல்லாத ஒரு அனைத்து கட்சி கூட்டம். இதுக்கு முன்னால பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. குறிப்பா இந்த இந்தி மொழி விவகாரத்திலேயே கூட்டி இருக்க வேண்டிய அனைத்து கட்சி கூட்டம் இது. மாணவர்களுடைய கல்வி, தமிழக மாணவ மாணவிகளுடைய கல்வியை விட என்ன பெரிய முக்கியமான விஷயம் இருக்கு? இந்தி வேணுமா வேணாமா, இந்தி குறித்து இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் அனைத்து கட்சிகள் கூடி பேசி இருக்கணும். மாணவருடைய கல்வியில ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இருக்குங்க, இது சம்பந்தமா பேசணுங்க அப்படித்தானே கூப்பிட்டுருக்கணும். அதுல இவங்களே தாட்டப்பா எடுத்துட்டு போவாங்களாம், ஊரா போவாங்களாம், அடிப்பாங்களாம், அதுல அசிங்கப்படுவாங்களா, அந்த அசிங்கத்தை தொடச்சுக்க வாங்க ஷேர் பண்ணி எங்க அசிங்கத்தை இது பண்ணிக்கீங்கன்னு ஆள் சேர்ப்பாங்களாம். அது மத்திய அரசுல ஒரு கல்வி கொள்கையை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த கல்வி கொள்கையை மேம்படுத்துறதுக்கு, அந்த கல்வி கொள்கையை அமல்படுத்துவதற்கு, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு நிதி ஒதுக்குறாங்க. அதை ஏத்துக்கவே மாட்டோம்னு சொல்றவங்களுக்கு அந்த நிதி எப்படி வரும்? புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கல்விக் கொள்கை அப்படின்னு ஒரு கல்விக் கொள்கை உருவாகும் பொழுது அந்த கல்விக் கொள்கைக்காக ஒதுக்கப்படுகிற நிதி அந்த கல்விக் கொள்கைத்தானே செலவழிக்கப்படும். ஐயோ தமிழ்நாட்டுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க, குய்ய ஒதிப்போன்னு உடனே அவங்க மேல பழிய போட்டு இங்க ஒரு சர்காஸ்டிக் பண்ணி 2026 தேர்தலுக்கு களம் அமைக்கிறார் ஸ்டாலின். என்ன தமிழ்நாட்டுல மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை பிரச்சனை, 3% உள்ஒதுக்கீட்டால், அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கொந்தளிப்பு, அதுக்காக நடந்துட்டு இருக்கக்கூடிய போராட்டங்கள், விவாதங்கள், தென் மாவட்டம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த தமிழகத்திலும் நடக்கக்கூடிய படுகொலைகள், உச்சபட்சமா தமிழ்நாடு முழுவதும் புழங்குகிற போதை பழக்க வழக்கம், அனுதினமும் நொடிக்கு நொடி நடந்துட்டு இருக்கக்கூடிய வன்முறை. இன்னைக்கு நேத்தெல்லாம் ஒரு 7-8 பேர் கொண்ட கும்பல் ஒரு கொலையை செஞ்சுட்டு அந்த கொலை செய்த கூட்டம் ரீல்ஸ் போடுது இன்ஸ்டாகிராம்ல. அந்த அளவுக்கு தான் இருக்கு உளவுத்துறையினுடைய செயல்பாடு. ஒட்டு மொத்தமாக நிர்வாக தோல்வி. ஒரு அரசாங்கமாகவே நடக்கல. உப்புக்கு சப்புக்கு ஆகாத பிரச்சனையெல்லாம் ஊதி பெருசாக்கி அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணி மக்கள் மத்தியில ஏதாவது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி தாங்கள் ஏதோ பெரிய அவதார புருஷர்களை போல, தங்களுடைய ஆட்சியில எந்த தப்புமே நடக்காதது போல, உண்மையாகவே வெக்கமும் வேதனையுமா இருக்கு. எவ்வளவு கேவலமான ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டுல. ஒரு மாவட்டம் கூட, ஒரு ஒன்றியம் கூட, ஏன் ஒரு ஊராட்சி அளவுகளுக்கு கூட ஒரு நிர்வாக கட்டமைப்பு சீரா இல்ல. அதான் சத்தியம், அதான் உண்மை. அதை மூடி மறைக்கிறதுக்கு 2026 தேர்தல்ல ஏதாவது ஒரு நாடகம் போட்டு வேஷம் கட்டி எதையாவது ஒண்ணு பண்ணி ஜெயிச்சாகணுங்கிற நிர்பந்தம், அந்த பதவி வெறி. அப்படின்னா நல்லாட்சி கொடுக்கணும், உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லதை செய்யணும், கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றல. ஒட்டுமொத்தமாக தாங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஊத்தி மூடுவதற்கு, மறைப்பதற்கு இப்படி ஒரு ஸ்டண்ட். இதை மக்கள் ரசிக்கல, மக்கள் விரும்பல. இந்தி எதிர்ப்புங்கிற இந்த கோஷத்தால இந்த முறை மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்குது டிஎம்கே ஸ்டாலினுடைய கவர்மெண்ட். ஏன்னா தமிழ்நாடு தவிர இந்தியாவில எங்கேயுமே வராத பிரச்சனை தமிழ்நாட்டுல மட்டும் வருதுன்னா அது எப்படி இதா இருக்கும்? மத்த மொழிக்காரர்களுக்கு எல்லாம் தங்கள் மொழியின் மீது எந்த பற்றுமே இல்லாதது போல, இவங்க மட்டும்தான் ஏதோ மொழியை காப்பாத்துறது போல, ஒரு மாணவ மாணவிகள், அவருடைய பெற்றோர்கள், அவர்கள் குடும்பத்தில் எடுக்க வேண்டிய முடிவு, என் பிள்ளை இதுவாகணும், நான் இதுவாகணும் அப்படின்னு அந்த மாணவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. அதில் இவங்க தலையிட்டு இவங்க பிள்ளையெல்லாம் 3 மொழி 30 மொழி படிப்பாங்களாம், 30 நாடுகள் போவாங்களாம், வெளிநாடுகள்ல மட்டும்தான் போய் படிப்பாங்களாம். ஆனா மத்த இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் அதே தமிழ், அதே ஆங்கிலம், அதே பேசிக்
அதே அடிப்படை கல்விகளோடய நின்று போயிடணும். அந்த ஆசை தான், அந்த அந்த வக்கரம் தான் இது. அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு பல இடங்கள்ல எதிர்ப்பு தெரிவிச்சு பேசின உடனே அதை மாத்துறதுக்கு உடனே அவசர அவசரமா அனைத்து கட்சி கூட்டம். என்ன ஒரு ஸ்டண்ட், என்ன ஒரு நாடகம். அனைத்து கட்சி கூட்டம் போடுவோம் வாங்க அப்படின்னு உங்க நாடகத்துல எல்லாரும் பங்கேற்றுவாங்களா? உங்க கூட்டணி கட்சிக்காரங்க மாதிரி எல்லாருமே கும்பிட்டையா இருப்பாங்க நீங்க வாங்கணுன்னே வர்றதுக்கு? எல்லா பிரச்சனையிலையும் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை அனைத்துலயுமே அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டு ஒரு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா இப்ப நீங்க கூப்பிடுறதுல ஏதாவது நியாயம் இருக்குன்னு நினைக்கலாம். உங்களுக்கு தேவையான நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய பிரச்சனையில உங்க கூட்டணி கட்சி, அதுலயும் சட்டமன்ற உறுப்பினர்கள், உங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சுட்டு உங்கள்கிட்ட கூட்டணி இருக்கிறவங்களை மட்டும் கூப்பிட்டு ஏக மனதா முடிவெடுத்துலாம்ப்பா, அப்புறம் அறிவிச்சலாமாப்பா அப்படின்னு அறிவிச்சு அநியாயம் பண்ணி அராஜகம் பண்ணி இங்க மக்கள் விரோத செயல்களை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டு இப்ப ஒண்ணுமே இல்லாத, துவங்கவே இல்லாத ஒரு பிரச்சனை ஏதோ மிகப்பெரிய ஆபத்து வந்துருச்சுங்க, தமிழ்நாடு அழிய போதுங்கிற அளவுக்கு ஒரு டிராமா கிரியேட் பண்ணி, இதெல்லாம் ஒரு ஒரு முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலையாது? இதெல்லாம் ரசிப்பாங்களா? இதெல்லாம் சாதாரணமா சோசியல் மீடியா யூஸ் பண்ற யூசர்ஸ்க்கே தெரியும் இது தேவையே இல்லாத ஆணி, இதையும் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. அதனாலதான் எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க. இதை ஒரு பெருசா யாரும் இந்த அறிவிப்பை பெருசாவே எடுத்துக்கல. ஆஹா முதலமைச்சர் கூப்பிட்டாரு, ஏதோ முக்கியமான பிரச்சனையா இருக்கும். நீங்க ஏதோ படத்துல வடிவேல் சொல்லுவார்ல, ஏங்க தேவையில்லாத அணி தேவையில்லாத அணி, நீங்க புடுங்குறது எல்லாமே தேவையில்லாத அணிதான் அப்படின்னு தமிழ்நாடு மக்கள், அரசியல் கட்சிகள், சமூக ஆர்வலர்கள், அறிவுஜீவிகள் அத்தனை பேருக்கும் தெரியும். தங்களுடைய தோல்வியை மறைக்க, தங்களுடைய குற்றத்தை மறைக்க, தங்கள் மீது இருக்கக்கூடிய இழி சொல்லை பழி சொல்லை எப்படியாவது பெயிண்ட் அடிச்சு வெள்ளை அடிச்சு பாத்தீங்களா வெள்ளையா இருக்குன்னு காமிச்சுக்கிறதுக்காக நடத்தக்கூடிய ஸ்டண்ட், நாடகம், வேஷம், அதை எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு செய்யக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுமே தோல்வி தோல்வி தோல்வி. அதை போலவே இப்ப அறிவிச்சிருக்கிற அனைத்து கட்சி கூட்டமும் தோல்விதான். அதனுடைய வெளிப்பாடுதான். யாருமே இதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சல. ஏன்? நீங்க செய்யற தப்புக்கு அவங்களும் பங்காளியில் ஆயிரணும்ல. அதுக்கு வழக்கம் போல உங்க ஆளுங்க இருப்பாங்க. நீங்க அனைத்து கட்சின்னு கூடின உடனே உங்களுக்கு கடந்த 2021 வேலை செஞ்சவங்க, 24 வேலை செஞ்சவங்க, உங்களுக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டினவங்க, கொடி பிடிச்சவங்க, கோஷம் போட்டவங்க, உங்கள்கிட்ட ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு நீங்க சொல்லுவது சரியா தவறா, நீங்க பேசுவது சரியா தவறா, நீங்க சொல்லுவது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம ஹஹா அப்படின்னு கைதட்டிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வருவாங்க. அப்ப வழக்கம் போல உங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்தை போட்டு விட்டு ஒன்றிய அரசு வஞ்சிக்குது, அங்க எந்த பிரச்சனை, இங்க இந்த பிரச்சனை, தமிழ்நாட்டை நாங்க தான் எல்லாரும் காப்பாத்தலாம், எங்களை அப்பான்னு கூப்பிடுறாங்க, எங்க அப்பாவை தாத்தான்னு கூப்பிடுறாங்க, எங்க பையனை அண்ணன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு நீங்களாக கம்பிகளை கட்டி கரைகளை எழுதி கொள்ளலாமே தவிர, தமிழக மக்களிடமிருந்து நீங்களும் உங்களிடமிருந்து தமிழக மக்களும் தமிழர்களும் அந்நியப்பட்டு வெகு தூரம் வந்து விட்டார்கள். 2026 தேர்தலில் நீங்கள் போடக்கூடிய ஒட்டுமொத்த நாடகத்திற்கும், நீங்கள் ஆடக்கூடிய அத்தனை ஆட்டத்திற்கும் மிகப்பெரிய பதிலை, மிகப்பெரிய பரிசை உங்களுக்கு கொடுக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள். தயாரா இருங்க நீங்க.